பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா சிறப்புக்குரிய ஒரு 4 திக்ரை பார்க்க போறோம். எவ்வளவோ திக்ருகளை நம்ம ஓதிக்கொண்டே வருகிறோம். இந்த 4ம் அதுல ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இதை ஓதி பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு தேவையான நிறைய விஷயம் இதுல இருக்கும். நான் இதனுடைய அர்த்தம் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுல துவாவும் இருக்குது, திக்ரும் இருக்கு, இன்னும் அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்டக்கூடிய தவக்கல் கூறக்கூடிய வார்த்தைகளும் இருக்கு. இதை ஓதிவிட்டு நம்ம துவாக்கள் கேட்கும் போது அது எந்த துவாக்களாக இருந்தாலும் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு அது கபுலாகும் இன்ஷா அல்லாஹ். அதுல முதல் திக்ர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மொத்தமா 4 பார்க்க போறோம். அதுல முதல் ஒண்ணு வயஸ்வி சுதூர கௌமி முஃமினீன். யா அல்லாஹ், மனிதர்கள் அதாவது முஃமின்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த குறைகளை, கவலைகளை, பிரச்சனைகளை, துன்பங்களை நீக்குவேன்னு நம்ம கேட்கிறோம். எல்லாருக்காகவுமே நம்ம என்ன பண்றோம், கஷ்டங்களை போக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு துவாவை ஓதிக்கொள்ளுங்க. இது பாத்தீங்கன்னா நிச்சயமாக நம்மளுடைய கஷ்டத்தை போக்கும். யாருக்காக நம்ம துவா கேட்டாலும் அல்லாஹ் முதல்ல அந்த நல்லதை நமக்கு கொடுப்பான். நம்ம முஃமின்களுக்காகவே கேட்டிருக்கோம். எல்லா மனிதர்களுக்குமே எவ்வளவோ கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இருக்கு. நமக்கு இது வேணும் அது வேணும்னு கூட கேட்கறது கூட நமக்கு 2வது தான். இந்த கஷ்டம் போகணும், அந்த கஷ்டம் போகணும் அப்படிங்கறத நம்ம முதல்ல கேட்போம். ஒரு கஷ்டத்துல இருக்கக்கூடிய மனிதன் கஷ்டத்தை தான் முதல்ல யோசிப்பான். அதனால உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீரணுங்கிறதுக்காக இதை 33 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது 2வது சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். யா அல்லாஹ், உன்னுடைய புறத்துல இருந்து எங்களுக்கு சாந்தியை கொடுன்னு நம்ம கேட்கிறோம். சாந்தி உண்டாவதாக அருள்மிகு ரப்பின் புறத்திலிருந்துன்னு அர்த்தம். இது பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல சொர்க்கவாசிகளை பார்த்து கூறப்படக்கூடிய ஒரு சலாமாக இருக்கு. எப்படி இந்த உலகத்துல நம்ம அஸ்லாம் அலைக்கும்னு சொல்றோம், நபி அவர்களுக்காக ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்றோமோ, அந்த மாதிரி சொர்க்கவாசிக்கு கூறக்கூடிய சலாம். சலாம் அப்படிங்கிறது நமக்கு நிம்மதியும் மன அமைதியும் அல்லாஹுடைய அன்பையும் தரும். அதுதான் நம்ம கேட்கறதுலே ரொம்ப ரொம்ப சிறந்த துவா. அவ முதல் 2 என்ன பார்த்திருக்கோம், துவா தான் அது. 2மே ஒண்ணு கவலை, துன்பம், துயரத்தை நீக்கும், 2வது சாந்தியும் சலாமும் தரும். இதையும் 33 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது 3வது அஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ. அல்லாஹுவே போதுமானவன், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். நிச்சயமா ஒவ்வொரு கஷ்டத்தின் போதும் இதை சொல்லுங்க. எனக்கு அல்லாஹு போதுமானவன், எனக்கு அல்லாஹு போதுமானவன் சொல்ல சொல்ல அல்லாஹ் என்ன பண்ணுவான், இந்த அடியான் என்னையவே போதுமானவன் சொல்றான், அவனுக்கு தேவையான அனைத்தையும் நானே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுத்துருவான். இப்படிதான் யார் சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஒவ்வொரு நபிமார்களும் என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வே போதுமானவன், அவன் மீதே பொறுப்பு சாட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிதான் தவக்கல் வைத்தாங்க. அவர்களுக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. சில நாள் சில விஷயங்கள் ரொம்ப தாமதமாயி போற மாதிரி இருக்கும். எங்களுக்கே ஒரு சில விஷயங்கள் 12 வருஷம் 13 வருஷம் முயற்சி பண்ணிட்டோமே, என்ன 13 வருஷமா முயற்சி பண்ணி கூட இந்த விஷயம் ஒழுங்கா நடக்க மாட்டேங்குதுன்னு கவலையோட இருக்கும் போது அல்லாஹ் அதுக்குன்னு ஒரு நேரத்தை வைத்திருப்பான். எல்லாருக்குமே ஒரு நேரத்தை வைத்திருப்பான்ட்டு ஏதோ ஒரு ஓரத்துல நம்பிக்கை நாங்க இந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் எவ்வளவு தாமதமானாலும் அந்த விஷயத்துல ஓதுவோம். அதுக்கு பிறகு அதுல ஒரு சின்ன ஆறுதலையாவது அல்லாஹ் என்ன பண்ணுவான், கண்கூடா காட்டிடுவான். இதை ஓதுங்க, உங்களுக்கு தற்காலிக சந்தோஷமும் கிடைக்கும், நிரந்தர பலனும் உங்களுக்கு இதுல இருக்கு. கடைசியா நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீம். அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் அருகில் தான் இருக்கு. பாத்துக்கோங்க, இந்த அஸ்பி அல்லாவுக்கும் இந்த நஸ்ருனுக்கும் 2க்குமே ஒரு ஒத்துமை இருக்கு. முதல் 2ம் பாத்தீங்கன்னா துவாவா இருந்துச்சு. அல்லாஹ் இடத்துல சாந்தியும் மன அமைதியும் கேட்டோம். அடுத்த 2 என்ன கேட்கிறோம், அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்டக்கூடியதும் அல்லாஹ் இடத்துல வெற்றியை எதிர்பார்க்கக்கூடியதாகவும் இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்றோம், கஷ்டப்பட்டு இருக்கோம், ஆனாலும் அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் பக்கத்தால் தான் இருக்கு, வந்துரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அல்லாஹ் இடத்துல இருந்து உதவி வந்துரும், வெற்றி வந்துரும் நம்புறவங்கள அல்லாஹ் விட மாட்டான். கண்டிப்பா நிச்சயமா நமக்கான உதவியும் வெற்றியும் தருவான். வெற்றினா நீங்க எந்த விஷயத்தை முயற்சி பண்றீங்களோ அந்த விஷயத்தை உங்களுக்கு சாதகமாக அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். இதை 33 முறை ஓதிக்கோங்க. இந்த 4ஐயும் 33 முறை ஓதிட்டு துவா செய்யுங்க. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒழு இருக்கணும்ல அவசியமே கிடையாது. நம்ம ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரத்துல அஸ்ர் நேரமோ, மக்ரிப் நேரமோ, இல்ல பகல் நேரமோ, நம்ம எப்ப வேணா என்ன பண்ணலாம், இதை ஒரு 33 முறை ஓதிட்டு துவா செய்து கொள்ளலாம். எப்பயும் ஒரு அமல் செய்யும் போது தனிமையில உட்கார்ந்து ஒரு மன அமைதியோடு செய்யுங்க. அப்ப அது மேல உங்களுக்கு ஒரு ஈடுபாடு கிடைக்கும். அதனுடைய பலன் உங்களுக்கு சீக்கிரமா கண்கூடா தெரியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.